கடி ஜோக்ஸ். ஓகே. நம்பர் 1. ஒருத்தர் வந்துட்டு அடிக்கடி சமையல் ரூம் பக்கம் போயிட்டு வந்துட்டு இருந்தாரு அம்மா. ஏன்? பசியா இருந்திருக்கும், அதனால போயிருப்பாரு. நோ. வேற என்ன பார்ப்போம்? ஏன் அவங்க வீட்டுக்காரம்மா சமைக்க சொல்லியிருந்தாங்களா? நோ. ரொம்ப லாஜிக்கலா திங்க் பண்ண வேணாம். இல்ல. டாக்டர் வந்துட்டு அவனை சுகர் இருக்கான்னு செக் பண்ணிக்க சொன்னாங்களாமா. அதனால ஓகே. பார்ட் நம்பர் 2. ஓகே. ஒரு மேரேஜ் நடந்திருக்கு. அங்க வந்த எல்லாத்துக்கும் பிரெட் கொடுத்திருக்காங்களாமா. ஏன் பிரெட் கொடுத்தாங்க? ஏன் பிரெட் கொடுப்பாங்க? கல்யாணத்துக்கு வந்து ஏதாவது மஞ்சள் பை அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏன் பிரெட் கொடுத்தாங்க? எல்லாருக்கும் சாப்பிடறதுக்கு கொடுத்துருப்பாங்களோ? ட்ரெண்டிங்கா சாப்பிடுறதுக்கு தான். எதனால கொடுக்குறாங்க? கொடுக்குறாங்க தெரியல. ஏன்னா கல்யாணம் ஜாம் நடந்துச்சாமா, அதனால பிரெட் தான் கொடுத்திருக்காங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் நம்பர் 3. ஒரு மனுஷன் இருந்திருக்கான். அவனுக்கு வந்து இன்டர்வியூ போறக்கே பிடிக்காதாமா. ஒரு பையன் இருந்திருக்கான், அவனுக்கு இன்டர்வியூ போறக்கே பிடிக்காதாமா. ஏன்? அவன் வேலைக்கு போக பிடிக்காதவனா இருக்கும், அதனால இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண மாட்டான். வேற என்ன? ஒருவேளை அங்க பயந்துக்கிறானே என்னவோ. அப்ப தெரியல. ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு 4 பேர் கேள்வி கேட்கற அளவுக்கு நடந்துக்க கூடாதுன்னு சொன்னாராமா. அதனால இன்டர்வியூ போறக்கு பிடிக்காதாமா. ஓ கடவுளே. நம்பர் 4. ஒரு மனுஷன் வந்துட்டு மலையில நனைஞ்சிட்டு வரானாமா. அப்படி நனைஞ்சிட்டு வரப்ப அவன் தலையெல்லாம் வீங்கிருச்சாமா. ஏன் வீங்கிச்சு? மலையில நனைஞ்சா தலை வீங்குமா? வீங்கிருச்சு. ஏன் வீங்கிச்சு? அதான் கேள்வி. வீங்கிருச்சு. மலையில யார்ட்டையாவது அடி வாங்கிருப்பானோ? தெரியல. சரி. ஏன்னா அவன் கொற்ற மலையில நனைஞ்சானாமா. சோ கடையில